நம்பி நொந்து போன மனோஜ் எமோஷனலாக போட்ட பதிவு கல்யாணி பற்றின உண்மை தெரிய வருமா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக இடத்தை பிடிச்சி இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு எப்போதுமே முதலிடத்துல தான் இருக்கும் விஜய் டிவி கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு காரணம் முத்தாண்டி மீனாவினுடைய நடிப்பு யதார்த்தமான விஷயங்களை காட்டி மக்களிடத்தில் அதிக வரவேற்பை பெற்றுச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ரோகிணியோட ஆட்டம் அதிகரிச்சுட்டே போகிறதுனால பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்திருச்சு. அதுலேயும் எப்போதுமே மீனாண்டு முத்துவுக்கு மட்டுமே அதிகமான பிரச்சனைகளே வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து குளிர்காயிற விதமாக ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொய் பித்தலாட்டம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. முக்கியமாக ரோகிணி எப்படிப்பட்டவங்க யார் அப்படிங்கிற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாகவே இருக்கிறதுனால சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் ரோகிணி எப்போ கையும் களவுமா மாட்ட போகிறாங்க, முத்து எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குற விதமாக மக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக காத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாத்துக்குமே இப்போ நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணி ஜெயிலில் இருக்கிறது போல் விஜயா ரோகிணியை பார்க்க வர்றது போல் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியாச்சு. ஸோ அந்த வீடியோ அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகி கூடிய சீக்கிரத்திலே ரோகிணி மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது போல் தோணுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி முத்துவுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து ரோகிணி அல்லல் படுற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோகிணிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா விஜயாவோட முகம் அப்படியே தொங்கி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரோகிணியை மலை போல நம்பி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க விஜயா. விஜயா மட்டும் இல்லை, மனோஜுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான். தனக்கு வந்த மனைவி போல வேற யாருக்குமே வரலை. ரோகிணி வந்ததுக்கு அப்புறமா தான் தன்னுடைய வாழ்க்கையே மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணியை கொண்டாடுறாரு மனோஜ். ஆனால் இப்போ ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வர விதமாக மனோஜ் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. அதாவது யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பாடம் கற்றுக்கிட்டேன். நம்மளுடைய வாழ்க்கையில் யாரை நம்ம ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளை ஏமாற்றி யாரையும் முட்டாள்தனமாக நம்பிடக்கூடாது அப்படிங்கிற பாடத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மனசுல வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. இது இவருடைய நிஜ வாழ்க்கையில் செட் ஆகுதோ இல்லையோ இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி பற்றின விஷயங்களை போட்டு உடைக்கிற விதமாக மனோஜுக்கு கல்யாணி பற்றின ரகசியங்கள் தெரிய வரப்போகுது. ஸோ அந்த வகையில் விட்ட இடத்துல பிடிக்கிற விதமாக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி டிஆர்பி ரேட்டிங்கில் சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு ஒய்யாரமாக ஜொலிக்க போகுது. ஸோ எனிவே ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது. பிகாஸ் இது காமனாக இந்த சீரியலில் மனோஜா நடிக்கிற ஸ்ரீதேவா போட்ட பதிவு தான். ஆக்சுவலாக அவர் அந்த சீரியலை மீன் பண்ணி போட்டாரா இல்லை அவருடைய பர்சனல் லைஃப்பில் எதனா இஷ்யூவா, ஸோ அதனால தான் யாருக்குன்னா பதிலடி கொடுக்குற வகையில் இந்த பதிவு போட்டாரா அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் தான். அண்ட் ரீசெண்டாக ரோகிணி ஜெயிலில் இருக்கிற மாதிரியாகவும் விஜயா ரோகிணியை பார்க்க போகிற மாதிரியான வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டதும் ஸ்ரீதேவா தான். ஸோ அதனால் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்த நிறைய அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு நமக்கு முன்கூட்டியே ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இப்போ அவர் போட்டிருக்கிற இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரோகிணி மாட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை தான் வந்துட்டு முன்வைக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில்